எக்ஸசைஸ் 10.3 third sum y equal to cos tan x ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x இருக்கிற இடத்துல tan x இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். y equal to cos tan x. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. நான் என்ன சொல்லியிருக்கேன்? காசு காட்டு கொசிக்கன் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா மைனஸ் சைன் வரும். அதை மறக்காம போட்டுட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x எழுதிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்க cos tan x இருக்குன்னா cos tan x டிஃபரன்ஷியேட் பண்ணாம மைனஸ் sin tan x. இங்க x இல்லாம tan x இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணணும்? இன்ட்டு போட்டுட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது? tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. ஸோ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணி secant square x ன்னு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சிம்பிளை பண்ணி எழுதிடலாம். மைனஸ் secant square x sin tan x. அவ்வளோதான். தேங்க்யூ.